ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ சீக்கிரமாக எந்திரிக்கையிலே தெரிஞ்சிருக்கும் அன்னதானம் கிடையாது. நேற்று தான் நம்ம அன்னதானம் கொடுத்தோம், அதனால் அன்னதானம் கிடையாது. இன்றைக்கி வந்து என்னோடய ஒரு மூட்டை துணி வந்து எப்படி நான் துவைக்க போகிறேன் அப்படின்னு தான். வாங்க எப்படிலாம் பண்ணுறேன்னு தான் பார்க்கலாம். மணி வந்து 5 மணி ஆகுது, எல்லாம் இருட்டாக இருக்குது. நான் வந்து துணி துவைக்கணும். எதனால் அப்படின்னா 6 மணி 6:30க்கு வந்து தண்ணி வந்துடும். இப்போ நம்ம துணி துவைச்சாதான் அப்புறமேட்டு தண்ணி வரவங்களையும் துணி துவைச்சிட்டோம் அப்படின்னோம்னா தண்ணி வந்தோடனே துணியை வந்து அலசிடலாம். அதுக்கு தான் இப்போ நம்ம வந்து துணி துவைக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு சோப்பு தூளை கொட்டிடணும். கொட்டிட்டு இது ஃபுல்லாக தண்ணியை வந்து ஊற்றிடணும். தண்ணியை ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி பத்தலை, அப்போ எடுத்துகிட்டு வரணும். எடுத்துட்டு போய் இது வந்து தியாவோட யூனிஃபார்மு, இது என்னோடய ஷாலு, ஃபேண்ட்டு, தர்னிஸோட ஸ்கூல் சட்டை எல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் போட்டு முக்கி இருங்க, எல்லாத்தையும் முக்கிட்டு நம்ம பார்ப்போம். பாத்ரூமில் வேறு என்னோடய ட்ரெஸ்ஸு சேர்ந்து கிடக்கு, வீட்டுக்குள்ளே துணி சேர்ந்து கிடக்கு என்னோடது. இது இப்போ போய் ஊற வைக்கணும். வாங்க போய் ஊற வச்சுட்டு துவைக்கிறது தான் பெரிய இது இருக்கும். ஏன்னா மழை வரும், அதிலெல்லாம் துவைச்சி காய வச்சு நம்ம எடுக்கணுமே, அதுதான் பெரிய விஷயம். இதுவே ஃபுல்லாக வந்துருச்சு. இதுக்கு மேலே இதையும் போட்டு அமுக்கணும். எல்லாத்தையும் மட்டும் அமுக்கி வச்சுட்டு இப்போ துவைக்க போகணும். ஒரு 10 நிமிஷம் கழித்து துவைக்கலாம். ஏன்னா நம்ம சோப்பு தூள் வந்து நல்லா ஊறணும். ஏற்கனவே கொஞ்சம் கால்வாசி துணியை வந்து துவைச்சிட்டேன். இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் மீறியும் துவைக்கணும். இப்போ தான் பால் வாங்க போயிட்டு வந்தேன். 6 மணி பஸ். எங்கள் ஊரில் வந்து எப்பயுமே காலையில் வந்து கவர்மெண்ட் பஸ்ஸு போகும். அதை வச்சு தான் மணி 6 மணி ஆயிடுச்சுன்னு கண்டுபிடிப்போம். 6 மணி ஆயிடுச்சுன்னா கரெக்டாக பால் வாங்க போவேன். 6 மணிக்கு மேலேயும் போகலாம், ஆனால் 6 மணிக்கு போனோம்னா பால் சீக்கிரம் வாங்கிட்டு வந்துடலாம், இல்லைனா லேட் ஆகும். எங்கள் அத்தை துணி துவைப்பாங்க, என்னோடய துணி மட்டும் துவைக்க வேணான்றேன். அவங்க வந்து கொஞ்சம் அழுக்கெல்லாம் போகாது, ஆனால் துவைச்சி காய போட்டுருவாங்க. அதே மாதிரி அலசறதா இருந்தாலும் விரிச்செல்லாம் அலச மாட்டாங்க, சும்மா தான் அலசுவாங்க. ஷாலெல்லாம் அவ்வளோவா அழுக்கு இருக்காது. என்னோடய ட்ரெஸ்ஸில் பொதுவாகவே அழுக்கு இருக்காது. நைட்டியில் மட்டும் அழுக்கு இருக்குது. ஏன்னா நைட்டி தானே நம்ம ஃபுல்லாக போட்டிருப்போம், அதனால் நைட்டியில் மட்டும் அழுக்கு இருக்கும். இன்றைக்கி தான் நான் டிஷர்ட் போட்டிருக்கேன், ஏன்னா மேலே ஷால் தான் போடுவேன். இப்போ ஷால் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். துணி துவைக்கல குனிஞ்சோம்னா கீழே விழுந்துடும். அதனால் இப்போ டிஷர்ட் போட்டிருக்கேன். சிறுவாக தெரிஞ்சால் திட்டுவார், டிஷர்ட்டு பேண்ட்டு இதெல்லாம் போட விட மாட்டார். அதனால் நைட்டி தான் நான் வந்து மேக்ஸிமம் போட்டுப்பேன். இப்போ வந்து ஷால் தான் என்னோடது நிறையா இருக்குது. எத்தனை நாள் 3-4 நாளாக துணி துவைக்கல. நம்ம ஊரில் கும்பாபிஷேகம் வந்துச்சு இல்லையா, அதுக்கு முதல்ல வந்து துணியை துவைக்கல. நம்ம ஊரில் கும்பாபிஷேகம் வந்துச்சு, அதில் துணி துவைக்கல. அதுக்கப்புறம் அடுத்த நாள் எங்கேயோ போயிட்டோமே, இன்னும் எங்கே போனோம்? அடுத்த நாள் மழை வந்துடுச்சு. அதுக்கு அடுத்த நாளும் ஏதோ வேலையாக இருந்துட்டேன். அன்னதானத்துக்கு மாவுக்கு எல்லாம் வாங்க போயிட்டேன், உளுந்து இதெல்லாம் வாங்க போயிருந்தேன் சந்தை. அப்புறம் நேற்று வந்து அன்னதானம் பண்ண போயிட்டேன். நேற்று முடியலை, இன்னைக்கு தான் முடியுது. அது இப்போ காலையில் அவசரமாக துணி துவைக்கணும். என்னோட எத்தனை ஷால் பாருங்க, நான் துவைக்கிறது எல்லாமே ஷால் தான். எங்கள் வீட்டில் மிஷின் இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்குது. அது வந்து ரொம்ப நாளாக எங்கள் பாத்ரூமில் வந்து ஒயர் போகிறதுல வந்து வாழை மரம் சாஞ்சு விழுந்ததுனால அந்த பாத்ரூமுக்கு போகிற ஒயர் வந்து கட் ஆகிடுச்சு. அதனால் வந்து ஒயர் அறுந்தனால எங்கள் பாத்ரூமில் வந்து கரண்ட் இல்லைன்னா சுவிட்செலாம் இதாகிடுச்சு இல்லையா, அறுந்தனால ஒரு காவலை. அதனால் மிஷின் ஓடாமல் அப்படியே கிடந்தனால மோட்ரு ரிப்பேர் ஆயிடுச்சு. அதில் சுற்றுள்ள மோட்ரு அது வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு. இங்கே துணி இருக்கிறது கம்மி தான், ஒரு பக்கெட்டு துணி தான்.
இன்னும் 3 சாரீ வந்து வீட்டுக்குள்ளே தூங்குது. என்னென்ன சாரீ தெரியுமா? கும்பாபிஷேக் கட்டின க்ரீன் கலர் சாரீ, அதுக்கு முன்னாடியே செல்வா கூட வந்து ஒரு பிங்க்கு ப்ளூவும் எடுத்தேன் ஒரு ஷார்ட்ஸில், அந்த வீடியோ ஒரு சாரீ, 2 சாரியா. 3வது நம்ம களத்தூரை சுற்றி பார்க்க போகிறோன்னா அது ஒரு அந்த ஒரு வீடியோவில் வந்து ரெட் கலர் சாரீ கட்டியிருப்பேன் இல்லையா, அந்த 3 சாரீ வீட்டுக்குள்ளே தூங்குது. சாரீ மட்டும் நான் தனியாக தான் துவைப்பேன். இப்போ செல்வாவோட டிஷர்ட்டை துவைக்கிறேன். அதுலேயும் அவ்வளோவா அழுக்கு இருக்காது. இது செல்வாவோட தான், ஆனால் செல்வா வந்து போட மாட்டார். கர்னிஷ் வந்து போட்டுடணும். கர்னிஷ் நைட்டி மாதிரி இருக்குன்னு போட்டுக்குவோம். மழைலாம் பெஞ்சுன்னா குளிருது இல்லை, அதை வந்து நல்லா உள்ளே கதன்னு இருக்குனாலும் உள்ளே போட்டுக்கிட்டு படுத்துருவோம். பத்தியாவோட யூனிஃபார்ம் சட்டை. ஏன் இப்போ துணி துவைக்கிறேன்னா, தண்ணி வந்துடும் கொஞ்சம் நேரத்தில். இப்போ நம்ம துணி துவைச்சி வச்சோம்னா அதுக்கப்புறம் அலசறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா அப்போ போய் அவசர அவசரமாக துவைச்சிக்கிட்டு இருக்கோம். வருதா? அதுலாம் குடத்துலாம் பிடிங்க. அதில் பிடிங்க. இன்னும் இதெல்லாம் துவைச்சிட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அலசுனீங்க. நல்லா அலச மாட்டாங்க. எது செஞ்சாலும் ஒன்று சொல்லிடுங்கிறாங்க. இப்போ வந்து தர்னிஷ் சட்டை, தர்னிஷோட ஸ்கூல் சட்டை எப்படி எங்கள் அத்தை துவைப்பாங்கன்னு துவைச்சி காட்டேன். இப்போ போட்டுருவாங்க, சோப்பெல்லாம் போட்டுருவாங்க. போட்டுட்டு தேய்ப்பாங்க, தேய்ச்சிட்டு ரொம்புவாங்க. அவ்வளோதான். தர்னிஷோட ஸ்கூல் சட்டை துவைச்சிருவாங்க. சரியா? இப்படி தான் அவங்க வந்து ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு பக்கெட் துணியை துவைச்சிருவாங்க. ஆனால் நான் அப்படி இல்லை, சோப்பெல்லாம் போட்டுப்பேன். ஃபஸ்ட்டு எல்லா பக்கமும் சோப்பு போட்டுருவேன். இந்த காலில் அழுக்கு இருக்கும் இல்லையா, அதை இந்த ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்சிருவேன். அதுக்கப்புறம் முன்னாடி வந்து ரொம்ப அழுக்காகும். ஸ்கூல் சட்டைன்னா ஸ்கூலில் வந்து ஆடுறான்ல, அதனால் ஸ்கூல் சட்டையெல்லாம் ரொம்ப நேரம் வந்து தேய்ப்பேன். இந்த பக்கம் தேய்ப்பேன், கம்பு கட்டிக்கிட்டே தேய்ப்பேன். அதுக்கப்புறம் இந்த பக்கெட் இப்படி தேய்ப்பேன். அதனால தான் அவங்க துவைக்கிறக்கும் நான் துவைக்கிறக்கும் வித்தியாசம் இருக்கும். எங்கள் அத்தை ப்ரெஷ்ஷே யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்படியே சும்மா துவைச்சி சும்மா காய போட்டுருவாங்க. அப்படி துவைச்சா எனக்கு துவைச்ச மாதிரி இருக்காது. இப்படி துவைச்சாதான் துவைச்ச மாதிரி இருக்கு. எவ்வளோ அழுக்கு போடுவேன். எங்கள் அத்தை பாட்டை வேற வச்சு விட்டு வந்திருக்காங்க, சாமி பாட்டு. கேட்குதா உங்களுக்கு? ஏன் அது உள்ள அலறிட்டு இருக்கு? சவுண்டை கொஞ்சம் கம்மியாவது வைங்க. சாமி பாட்டு ஓடிட்டு நான் கொஞ்சம் சவுண்டு கம்மி பண்ணிக்கோங்க. காதில் உழுவலையா? எங்கள் அத்தைக்கு காது செவிடு போல, காதில் உழுவலையா? எவ்வளோ சத்தமாக இதில் கேட்க மட்டும் பாருங்க. எங்கள் அத்தைக்கு எந்திரிச்சோன்னே காஃபி இருக்கணும். இப்போ தான் போய் பால் வாங்கிட்டு வந்தேன். எந்திரிச்சோன்னே காஃபி வச்சு குடிச்சிடணும். தூங்கி எந்திரிக்கவும் வாய் கப்ளிக்க மாட்டாங்க, மூஞ்சி கழுவ மாட்டாங்க. காஃபி ஒரு டம்ளர் இருக்கணும். எனக்கு அப்படி இல்லை. கரெக்டாக நான் வந்து என்னோடய தூக்கம் வந்து நைட்டு எத்தனை மணிக்கு படுத்தாலும், 8 மணிக்கு 9 மணிக்கு 10 மணிக்கு எத்தனை மணிக்கு படுத்தாலும் காலையில் டானு 4:30 மணிக்கெலாம் இருக்கிறாங்க. கர்னிஷுக்கு அவன் தூங்குறாங்க இல்லையா, ரொம்ப சவுண்டு வச்சா இதாகும். அதனால கொஞ்சம் கம்மி பண்ண சொன்னேன். எங்கள் அத்தை பாட்டு வந்து சாமி பாட்டு டேப்ல வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னமோ சொல்லிட்டு இருந்தேன், மறந்துட்டேன். பால் வாங்க போயிட்டு இப்போ தான் வந்தேன். கொஞ்சம் துணி இருட்டாக இருந்துச்சு, கொஞ்சம் துணி துவைச்சிட்டேன். இப்போ கொஞ்சம் துணி துவைக்கிறேன். இது வந்து தியாவோட பாவாடை. அவங்க வந்து நம்ம என்ன ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறோமோ அதை வந்து போடவே மாட்டாங்க. அவங்களாம் எந்த ட்ரெஸ் எடுக்கிறாங்களோ அந்த ட்ரெஸ் தான் போடுவாங்க. மிஷின் ஓடலை. ஏன்னா நின்னே கிடந்தனால ஓடலையா என்னன்னு தெரியல. போட்டு பார்க்கலாம்ல. போட்டு பார்த்துட்டு தான் நான் சொல்கிறேன்.
அது மெக்கானிக் ஆளை கூட்டி வந்து பார்க்கணும். இங்கெல்லாம் இந்த ரொம்ப ஜாஸ்தியாக வாங்குறாங்க. வந்து ஒரு ஃபேன் மாட்டுறதுக்கு வந்து 500 வாங்கிட்டு போயிடுவாங்க. கிராமத்தில் அப்படி, டவுன்லலாம் அப்படி இருக்க மாட்டாங்க. டவுனில் நாங்கள் திருச்சியில் வந்தோம்ல, முல்லைநகரில், அங்கே வந்து ஒரு அண்ணன் ரெகுலராக வருவாங்க. எவ்வளோ பெரிய வேலை பார்த்தாலும் 100 ரூபா 150 ரூபா தான் வாங்குவாங்க. அதுக்கு மேலே நாங்கள் வாங்கவே பார்த்ததே இல்லை. ஃபுல்லாக துவைக்கணும். துவைச்சிட்டு அலசிட்டு கம்ஃபர்ட் போடுவேன். நீங்கள்லாம் கம்ஃபர்ட் போடுவீங்களான்னு சொன்னீங்க. ஏன்னா கொஞ்சம் வாசமாக இருக்கும், அதுக்கு தான். நம்ம அந்த ட்ரெஸ் எடுத்து மேலே போடையிலே அப்படியே அந்த வாசம் வந்து சூப்பராக ஸ்மெல் பண்ணி வரும். நான் போட்டு பழக்கம் இல்லை, எங்கள் அம்மா போடுவாங்க. அதில் வந்து நானும் போட்டு பாருவேன். செல்வாவே சொல்லுவார், ஓன் ட்ரெஸ்ஸில் மட்டும் எப்படி வாசம் வருவார். நான் அவர் ட்ரெஸ்ஸுக்கெலாம் போட மாட்டேன், போட்டாலும் பிடிக்காது அவருக்கு. எங்கள் அத்தை தான் துவைப்பாங்க. ஆனால் இன்றைக்கி நான் துவைக்கிறேன். இல்லை, எப்பயுமே வந்து அத்தை, நானும் துவைப்பேன், அத்தையும் துவைப்பேன். அவங்க வந்து 2 துணியாக டக்கு டக்குன்னு துவைச்சிடுவாங்க. எனக்கு அவங்க துவைக்க பிடிக்காது. நானாக துவைக்கிறேன். எது போல வைக்கிட்டே போகிறேன். என்ன சொன்னீங்க? இந்த உனக்கு தான் பிடிக்காதேங்கிறேன். அப்படிங்களா? என்ன சொன்னாங்க? உனக்கு தான் பிடிக்காதே அப்படின்ட்டு போகிறாங்க. காலையிலேயே என்னை டென்ஷன் நவத்துறவங்க. எனக்கு கோவம் அப்படி வரும். செல்வாட்டையும் பேசணுன்னா ஒழுங்காக பேசினா பேசுவேன். அதுக்கப்புறம் ஏதாவது கிறுத்துற மாதிரி பேசினார்னா கட் பண்ணிடுவேன், இல்லை வச்சிருவேன்னு கத்திடுவேன். ஒழுங்காக பேசுகிற வரைக்கும் பேசுவேன். எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் எனக்கு வந்து சோப் ஃபுல்லாக போட்டு ட்ரெஸ்ஸை வந்து ஒரு 2 தேய்ச்சிட்டா தான் எனக்கு வந்து ஃபுல்லாக துவைச்ச மாதிரி இருக்கும். தண்ணி நம்பிச்சான்னு பார்த்துட்டு இருக்கேன். எங்கள் அத்தை போட்டு விட்டு இங்கே போயிட்டாங்கல்ல, அப்படிதான் போட்டு விட்டு போயிடுவாங்க. அப்புறம் நம்பி கீழே ஃபுல்லாக போகும். தர்னிஸும் தியா வந்தால் அதை வலிச்சு விட்டு விளையாடுவாங்க. உங்கள்கிட்ட பேசிகிட்டே நான் வந்து இவ்வளோ துணி துவைச்சிட்டேன்னா வந்து கொஞ்சோண்டு துணி தான் இருக்குது. இது வந்து நேற்று அன்னதானத்துக்கு போட்டது. இது வந்து என் தங்கச்சியோட சுடிதார், எனக்கு கொடுத்துட்டா. இதை பார்த்தாருன்னா செல்வா ஸ்கூல் யூனிஃபார்ம் மாதிரியே இருக்குது அப்படிம்பாரு. பிடிக்காதவங்க. எப்போ பார்த்தாலும் ஒன்றும் வேறு ட்ரெஸ்ஸே இல்லையா அப்படிம்பாரு. இருக்குது, ஆனால் ஒன்று என்ன பண்ணும், ஒன்று லூஸாக இருக்கும், இல்லைன்னா டைட்டாக இருக்கும். எங்கள் அத்தை வீட்டில் மிஷின் இருக்குது. எங்கள் அத்தை வந்து தைச்சிட்டு இருந்தாங்க, எங்கள் பெரிய அத்தை வந்து தைச்சிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த மிஷினை வந்து என்னை எடுத்துக்க சொல்லிட்டாங்க. மிஷின் எனக்கு காலெல்லாம் முடியல, நீ அந்த மிஷின், இந்த வீடியோ பாட்டு என்ன சொல்லணும்னு தெரியல, நீ அந்த மிஷினை எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் திருச்சியில் போய் எடுத்துகிட்டு வரணும். நம்ம எப்படி எடுத்துகிட்டு வரணும்னா, லாரி இருக்குல்ல, அதில் கொரியர் பார்சல் போட்டு விட்டோம்னா நம்மளுக்கு இங்கே திருச்சித்தம்பளம் வந்துடும். அங்கே வந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கலனிஸ் ஒரே நிமிஷத்தில் போட்டுட்டு கலட்டுறதா அழுக்கு இருக்காது. ஒரு நாள் ஃபுல்லாக போட்டுட்டு அவங்க மண்ணில் ஆடுவோம், அதுதான் அழுக்கு இருக்கும். தியாவோடது என்னோடது மாதிரியே தான், அழுக்கு இருக்காது. தியாவோடதுலேயும் தர்னிஸோடதுலேயும் செல்வாவோடதுலேயும் தான் அழுக்கு இருக்கும். நானும் தியாவும் அவ்வளோவா அழுக்கே பண்ண மாட்டேன். ஆனால் தியா வந்து ஒரு நாளைக்கு எப்படியும் 5 ட்ரெஸ்ஸு போடுவான். ஆமாம் தானே சார்? மாற்றி மாற்றி போடுவா. பீரோ வந்து அவளை தொடர்ந்து கற்றுக்கிட்டாளா, அதனால் 5 ட்ரெஸ்ஸு போடுவாள். எப்படின்னா, இப்போ வந்து ஜட்டியோட தூங்குறாளா, ஏஞ்சிருவா, போர்வை பற்றி ஜட்டியோட தூங்குறா. அதுக்கப்புறமேட்டு ஏஞ்சி ஒரு ட்ரெஸ்ஸு போடுவாள். அதை கழட்டிட்டு குளிக்கிறக்காவோ யூனிஃபார்ம் மாற்றுவாள். அப்புறம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து ஒரு ட்ரெஸ்ஸு போடுவாள், மண்ணில் விளையாடுவாள். மண்ணாக இருக்குன்னு இன்னொரு ட்ரெஸ்ஸு மாற்றுவாள். அந்த ட்ரெஸ்ஸு மண் ஆயிடுச்சுன்னு தூங்கையில் கழட்டிட்டு மறுபடியும் ஜட்டியோட தூங்கும். அது மாதிரி 4-5 ட்ரெஸ்ஸு மாற்றுவாள். ஆனால் நம்ம எடுத்து கொடுக்குறது எதையுமே போட மாட்டாள். அவளுக்காக எது பிடிக்குதோ அதான் போடுவாள். இன்னும் 2 பேர் எந்திரிக்கல, போய் காப்பி வச்சாலும் எந்திரிப்பாங்க. நான் வந்து துணி துவைச்சி தண்ணி வந்திருக்கு, அலசிட்டு அப்புறம்தான்
அலசி போட்டு காய போட லேட் ஆயிரும். ஏன்னா கம்போர்ட்டில் 1 மணி நேரமாவது ஊறணும் இல்லை. இன்னும் வந்து ட்ரெஸ் எல்லாம் இருக்குது. என்னோடய புடவையெல்லாம் சொன்னேன் இல்லையா, அங்கே பாருங்க. தியாவோட இதோட 4ஆவது தான் இந்த பேண்ட்டு. முன்னாடியே ஒரு 4 பேண்ட்டு துவைச்சிட்டேன். இந்த மாதிரி பேண்ட்டு பாவாடை அப்படி தான் போடுவாங்க. அவங்களுக்கு எது பிடிச்சதோ அதான் போடுவாங்க. நம்ம எதுக்கு பிடிச்சதோ போடவே இருப்பாங்க. கொட்டெல்லாம் பிடிச்சிங்களா? என் ட்ரம்மு வந்து ஓட்டையாயிடுச்சு. அந்த பக்கெட்டையும் எடுத்துகிட்டு வந்துடுங்க. எல்லாம் 3 பக்கெட்டில் வச்சு தண்ணி அழைச்சிடும். இது பிடிக்க இன்னும் பல்லு விளக்கிட்டு நானும் தியாவும் பால் குடிப்போம். தர்னிஷ் காம்ப்ளைன் கொடுப்பார். தியாவும் காம்ப்ளைன் குடிப்பா. ஒவ்வொரு சமயம் குடிப்பா, ஒவ்வொரு சமயம் குடிக்க மாட்டா. எந்த சனி மேக்ஸிமம் பாலில் தொட்டு பிஸ்கெட் சாப்பிடணும்னு நினைப்பான். அப்பா டெய்லியும் துணி துவைச்சி காய போட்டு எடுத்து மடித்து மட்டும் வச்சுருக்கேன். இப்போ போய் காட்டுற மாதிரி எவ்வளோ துணி வந்து மடித்து வச்சுருக்கேன். எடுத்து வைக்க டைம் இல்லை. அது வந்து துவைக்கிறது, அலசணும், காய வைக்கணும், திரும்ப எடுக்கணும், மடிக்கணும், அப்புறம் அவங்கவுங்க ட்ரெஸ்ஸை அதில் எடுத்துக்கணும். அதான் பெரிய வேலை. சரி, ஓகே. நான் வந்து அலசியெல்லாம் காட்டுறேன். பாருங்க, 6:45 ஆகுது. 7 மணி அப்போ தனி செஞ்சுட்டான். தியா குட்டி இன்னும் எழுந்திரிக்கல. அவங்க நல்லா தூங்குறாங்க. அவங்களாம் எழுந்திரிச்சாதான் நம்ம எழுப்பினா எழுதுருவாங்க. நான் சொன்னேன்ல 3 சாரீ இருக்குன்னு. பிங்க் 1, ரெட்டு 2, ப்ளூ 3. இதெல்லாம் எங்களோட ட்ரெஸ்ஸு. இது 2ம் என்னோட சுடிதார் ட்ரெஸ்ஸு. இது வந்து தியாவோடது. உன்கிட்ட கேட்டாவளா? இது வந்து தர்னிஷோடது. செல்வா வந்து இங்கே 3 நாள் இருந்தார்ல, அவரோட ட்ரெஸ். இது மட்டும் செல்வாவோடது. இதெல்லாமே எடுத்து வைக்கணும். இந்த 3 இதுவும் இந்த பீரோவில் வைக்கணும். இந்த 2 இதுவும் இந்த பீரோவில் வைக்கணும். வெளியே இது 3 சாரியும் துவைக்கணும். அதனால் மேலே மூட்டை கட்டி வச்சுருக்கேன். ஃப்ரீயாக துணியெல்லாம் துவைச்சிட்டு சாரியை மட்டும் தனியாக துவைக்கலான்னு வச்சுருக்கேன். இவங்க இங்கே இப்போ நான் வந்து கடைக்கு போயிட்டு வந்தேன். அதனால் டிஷர்ட்டை கழட்டிட்டேன். தியா வந்து தர்னிஷ் இருக்காங்க. பால் வந்து 3 பேத்துக்கும், தர்னிஷுக்கு, தியாவுக்கு, எனக்கு 3 பேத்துக்கும் இருக்குது. 3 பேரும் காஃபி குடிக்க போகிறோம். அப்படி தானே? பால் குடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி செல்லில் இங்கே வருங்க டேபில் என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு இதுதான் பார்ப்பாங்க எப்போ பார்த்தாலும். இப்போ வந்து காஃபி குடிச்சிட்டு குளிக்க போயிடும். மணி வந்து 7:45 ஆயிடுச்சு. சரி, ஓகே. சரி வாங்க வந்து காஃபியை குடிங்க. பிஸ்கெட் சாப்பிட்டியா லேடி? வந்து உட்காந்து தொட்டு சாப்பிடு. சரி, ஓகே. நாங்கள் வந்து பால் குடிச்சிட்டு கண்டினியூ பண்ணுறோம். தியாவோட பேக்கு கிளீன் இருந்துச்சு. அதனால் தியாவுக்கு வந்து புது பேக் வாங்கியாச்சு. இந்தா தியா இந்தா. தியா பாருங்க அழகாக கிளம்பிட்டோம். நம்ம காலையில் துணி துவைச்சி துணியெல்லாம் காய போட்டு இங்கே கிடக்கு. அங்கே முன்னாடி இருக்குது, இந்த பக்கெட் இருக்குது. இதெல்லாம் ஃபுல்லாக துணி துவைச்சி காய போட்டாச்சு. தியா தர்னிஷு ஸ்கூலில் விட்டாச்சு. நம்மளும் வந்து குளிச்சுட்டு கிளம்பியாச்சு. இப்போ பேங்க் வரைக்கும் ஒரு வேலையாக போகிறோம். போயிட்டு அப்படியே வந்து எனக்கு ஊசி போட்டு வர போகிறேன். எதுக்கு அப்படின்னா
2 இடமும் வந்து சத்து குறைபாடுனால வருமா, அதுக்காக போயிட்டு ஊசி போட்டுட்டு வரலாம் அப்படின்னு. ஊசி இல்லைனாலும் டேப்லெட்டாவது வாங்கிட்டு வரணும் அப்படின்னு வந்து அது ஏதோ விட்டமின் இ வந்து நம்மளுக்கு வந்து அந்த சத்து வந்து கம்மியாக இருக்குமா. அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன புள்ளியாக உதட்டிக்கிட்ட மட்டும்தான் வருமா. அது வந்து பள்ளி உச்சா போன மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரி, அதுக்கு தான் போயிட்டு பேங்க்குக்கு வேலை முடிச்சுட்டு அப்படியே அத்தை வந்து கோயிலுக்கு போகணும், நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே அதுக்கும் ஊசி போட்டு வருவோம். சரி, ஓகே. இந்த விளாக் பிடிச்சிச்சு அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பை.